கிறிஸ்துவன், முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் அனைவருக்கும் சொந்தமான நாடு இந்த நாடு. அப்படிப்பட்ட நாட்டை இந்து நாடாக அறிவிப்பேன் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அவல நிலை? எது வேணும்? அண்ணன் தம்பி மாமன் மச்சனாக பழகில் இருந்த எங்களை பிரித்து ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, உடை ரீதியாக பிரித்து சூழ்ச்சியாளர் செய்கிறார்களே, இவர்கள் தேவையா? அதற்காக தான் எதிர்க்கிறோம். அன்பான வாக்காளர் மக்களே, இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் 19 உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் வாக்குகளை செலுத்தி இந்த பாசிச அரசை துரத்த வேண்டும். இனி இந்த பாசாங்கு செல்லாது. யார் யாரெல்லாம் இந்த பச்சொந்திகள் நடுவில் பூந்து இன்னைக்கு வந்து ஓட்டை பிரிக்கக்கூடிய சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் மூஞ்சிலெல்லாம் மைய தடவி இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. அதுதான் ஜனநாயகம் வெல்லும். ஆனால் இந்த தருணம் நம் ஜனநாயகத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால் இனி வாழ்நாள் முழுவதும் இதே போல தான் வீடியோ மூலமாகவும் ரோட்லையும் தெருவில் நின்று என்ன பண்ணணும், கத்திக்கொண்டு இருக்கணும். ஆகையால இதெல்லாம் இந்த பிஜேபி அரசு வந்து என்னென்ன செய்தது, ஏன் இது தேவை, ஏன் தேவையில்லை என்பது முடிவு செய்து சரியான முடிவில் உங்கள் வாக்குகளை செலுத்தி இந்தியா கூட்டணிக்கு வெற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.